இந்த கம்பெனியில உண்டாக்கும் போது இதுக்கு பெட்ரோல் போடணுமா, டீசல் போடணுமா, என்ன ஆயில் போடணும், எப்படியெல்லாம் வச்சீங்கன்னா கரெக்டா அதை வண்டி மெயின்டைன் பண்ற விதங்கள் இருக்கு. அது போல நம்மை படைக்கும் பொழுது தேவன் ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் அவன் சரீரமும் சரி நல்லா இருக்கும், அவனுடைய ஆத்மாவும் நல்லா இருக்கும், ஆவி எப்படி இருக்கும், நன்றா இருக்கும். எதெல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கடவுள் சொல்லி இருக்காரு. நாம கடவுள் செய்ய வேண்டாம் என்பதை சொல்லும் பொழுது நம்மளுடைய கவனிங்க சரீரத்தை போய் எல்லாம் கெடுக்குது பாருங்க. ஒண்ணு இல்ல, இந்த ஆல்கஹால் போய் உள்ள கெடுக்கும் போது எல்லாத்தையும் மறந்துடுறான். கிட்னி, கல்லீரல், இருதயம் உள்ள என்னென்னலாம் இருக்குதோ எல்லாம் என்ன பண்ணுது, அதெல்லாம் செயலிழக்க செய்யுது. அப்புறமா பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த என்ன சொல்றது எல்லாமே கெடுது பாருங்க. கெடும் போது மனைவி எந்த பாவமும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல சாப்பிடுறது நல்ல, நம்ம கணவன் நல்லா இருக்கட்டும் அப்படி இருப்பாங்க. காலத்திற்கு முன்பாக பாருங்க, இவங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் செயல் இழக்கும் போது அந்த மனைவியினுடைய தேவைகளை இவங்க பூர்த்தி செய்ய முடியாத பட்சத்தில் அந்த மனைவி மாதிரியா நாமளே தவறான வழியில கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு தன் கணவனால் முடியாத பட்சத்தில் அவங்க வேற ஒரு காரியங்களை ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அடாப்ட தேடுறாங்க பாருங்க. மனிதன் ஒண்ணுக்குதான் போய் அடாப்ட் ஆகுறான். என்னன்னா, என்னை யாராவது நேசிப்பாங்களா, யாராவது என் மேல் அன்பு செலுத்த மாட்டாங்களா, இதுக்காக தான் பாருங்க உலகம் சுத்தி கொண்டிருக்கிறது. அதனாலதான் சொன்னாரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பை கொடுத்துதான் விபச்சாரியை மாற்ற முடியும், அன்பை கொடுத்துதான் திருடனங்களை மாற்ற முடியும். அது போல நல்ல கணவன் இடத்தில் எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்கும் பொழுது, இந்த பாசம் கிடைக்கும் பொழுது அவங்க வலது இடதுபுறம் என்ன பண்ண மாட்டாங்க, மனைவி சாய மாட்டாங்க. இவங்கனால அந்த முடியாத பட்சத்தில், அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யாத பட்சத்தில் தான் அடுத்து அவர்கள் வேற லைனை என்ன பண்றாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பைபிள் பெண்களை படைக்கும் போதே சொல்லிச்சு, உன் மனைவியினுடைய ஆசை பாருங்க, பெண்ணின் ஆசை ஆணை பற்றி இருக்கும். இன்னைக்கு அநேகர் பாருங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்காம இவங்களுடைய சுய ஆசைக்காக, சுய இன்பங்களுக்காக இவங்களவே போட்டு தன்னை வரித்துக் கொள்ளும் பொழுது உள்ள இருக்கிறதுல என்ன பிளாஸ்டிக்கா இல்ல இரும்பா, ஒண்ணுன்னா செயல் இருக்குது, வயசும் ஆகுது, தேவைகள் பூர்த்தி செய்யாத பட்சத்தில் வாங்க அப்படின்ற மனைவி கூட அடுத்து என்ன கூப்பிடுறாங்க, வாடா அப்படின்றாங்க.